Hello guys, welcome to our channel. Let's go. கள்ளக்காதல் செய்கிற ஆண்களை எப்படி கண்டுபிடிக்கணும்? மனைவிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய 7 பாடங்கள். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். கள்ளக்காதலில் ஈடுபடும் ஆண்கள் என்னென்ன காரியங்களில் ஈடுபடுவார்கள் என்பதை கவனித்து பார்த்தால் எளிதில் கண்டுபிடிக்கலாம். கள்ளக்காதல் என சொல்லக்கூடிய திருமணத்தை மீறிய உறவுகள் ஒரே நாளில் நிகழ்ந்து விடுவதில்லை. அவை நாளடைவில் உருவாகக்கூடியது. இந்த உறவுக்குள் செல்லும் நபர்கள் அதற்கு முன்னதாக சில காரியங்களை செய்வார்கள். அவர்களை அறியாமல் வெளிப்படும் இந்த சிக்னல்களை வாழ்க்கை துணை கண்டுபிடித்துவிட்டால் முன்கூட்டியே ஒரு துரோகத்திலிருந்து தப்பலாம். 1. நேரம் தாழ்த்துதல். உங்கள் கணவர் இரவில் வீட்டுக்கு தாமதமாக வருவதை திடீரென வழக்கப்படுத்தினால் அது சாதாரண விஷயம் அல்ல. வழக்கமாக வரும் நேரத்தை விட அதிக நேரம் தாமதமாக வருதல். விடுமுறை நாட்களிலும் வேலை இருப்பதாக சொல்லி வெளியே கிளம்பினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இதுவே அவர்கள் புதிய நபருடன் அல்லது வேறொரு நபருடன் நேரம் செலவழிக்க தொடங்கும் காலமாக இருக்கலாம். 2. செல்போன் பாஸ்வேர்டு. ரகசியங்களின் புகலிடம் செல்போன். அதை உங்களிடம் தராமல் தவிர்த்தால் ஏதோ குளறுபடி இருப்பது உறுதி. புதிய பாஸ்வேர்ட்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். தங்களுடைய புதிய துணையின் விவரங்களை மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் என்ற பாதுகாப்பின்மை உணர்வினால் செல்போனை யாரிடமும் தரமாட்டார்கள். அவர்களால் வெளிப்படையாக இருக்க முடியாது. குறிப்பாக மனைவிக்கு தன்னுடைய பாஸ்வேர்ட் தெரிந்த பின்னர் மீண்டும் பாஸ்வேர்டை மாற்றுவார்கள். 3. உண்மைகளை மறைத்தல். கள்ளக்காதலில் ஈடுபட துணியும் ஆண்கள் தாங்கள் சந்திக்கும் நபர்களை குறித்து பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். தினமும் பொய் சொல்ல ஆரம்பிப்பார்கள். சில உண்மைகளை மறக்க தயங்க மாட்டார்கள். உங்களுக்கு முன் எந்த செல்போன் அழைப்பையும் எடுத்து பேச மாட்டார்கள். போனை எடுத்துக்கொண்டு உடனே வெளியேறி விடுவார்கள். புதிய விஷயங்களை செய்ய தொடங்குவார்கள். ஆடையில் தொடங்கி தோற்றம் போன்றவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். காதல் ஸ்டேட்டஸ்களை தனித்துவமான எமோஜியில் போடுவது, அதிக புகைப்படங்கள் எடுப்பது என சில உற்சாகமாக காணப்படுவார்கள். 4. புதிய பழக்கங்கள். சில ஆண்கள் தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட கள்ளக்காதலில் ஈடுபடும் போது செய்வார்கள். உதாரணமாக பிடிக்காத உடைகளை உடுத்துவது, உணவு பழக்கம், புதிய ஹேர் ஸ்டைல் என புதிய பழக்கங்களை கற்றுக்கொள்வதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவை சாதாரணமான விஷயங்களாக இருந்தாலும் திடீரென இது மாதிரி புதிய விஷயங்களில் ஈடுபடுவது சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும். 5. நடத்தை மாறுதல். தங்களுடைய குணநலன்களை திடீரென ஒரு ஆண் மாற்றுவது சாதாரண விஷயம் கிடையாது. புதிய நபர் வாழ்க்கையில் வரும்போது கண்டிப்பாக நடத்தையில் மாற்றம் வரும். வாழ்க்கை துணையை விமர்சிப்பது, வீட்டில் உள்ளவர்களுடன் எப்போதும் சிடுசிடு என பேசுவது கள்ளக்காதலில் ஒரு ஆரம்ப அறிகுறி. குடும்பம் இருந்தும் இல்லாதது போல இருப்பது, குடும்ப புகைப்படங்களை பகிர்வதை தவிர்ப்பது கவனிக்க வேண்டிய விஷயமாகும். 6. தோற்ற பொலிவு. மேலே சொன்னபடி ஆண்கள் தங்களுடைய தோற்றத்திற்கு திடீரென முக்கியத்துவம் கொடுப்பது யதார்த்தமான விஷயமல்ல. தங்களை இளமையாக காட்டிக்கொள்வது, தொப்பையை குறைக்க உடற்பயிற்சிகள் செய்வது போன்றவற்றை திடீரென எந்த காரணமும் இன்றி ஒரு ஆண் தொடங்கினால் அதை மனைவிகள் கண்காணிக்க வேண்டும். சில ஆரோக்கிய நோக்கங்களுக்காக செய்யலாம், ஆனால் எல்லோரும் அப்படியல்ல. 7. நெருக்கம். உங்களிடம் அன்பாக நடந்து கொள்ளாமல் எப்போதும் அதிருப்தியாக இருந்தால், பாலியல் நெருக்கத்தை தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேறொருவர் மீது ஆர்வம் வந்துவிட்டது என அர்த்தம். புதிய நபர் மீது ஆர்வம் இருந்தால்தான் உங்கள் மீது ஆர்வம் குறையும். நெருக்கத்தை தவிர்ப்பார்கள். சில ஆண்கள் இந்த குற்ற உணர்ச்சியினால் உடல் உறவு வைத்துக் கொள்ளாமல் தவிர்க்கலாம். ஆனால் சில ஆண்கள் உங்களிடம் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்து கொள்ளாமல் வெறும் உடல் உறவுக்காக மட்டும் உங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால் ஒரு சில அறிகுறிகளை வைத்து முடிவு செய்யாமல் அனைத்து அறிகுறிகளையும் கவனித்து பாருங்கள். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல உங்கள் கணவர் தப்பானவர் தான் என்ற எண்ணத்தில் பார்த்தால் எல்லாமே தவறாக தெரியும். முன்முடிவுகளின்றி யதார்த்தமாக கவனியுங்கள். Thanks for watching. Please don't forget subscribe my channel. Thank you friends. Bye bye.